வணக்கம். அன்பார்ந்த இணையதள நேயர்களே, மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 27 ஏப்ரல் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழக முதல்வர் கருணாநிதி அவர்கள் இலங்கையில் போரை உடனே நிறுத்த கோரி இன்று காலை 5:30 மணிக்கு அண்ணா சமாதியில் திடீரென்று உண்ணாவிரதத்தை ஆரம்பித்து 11:30 மணிக்கு திடீரென்று முடித்துக் கொண்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் கருத்து கேட்டபோது இது ஒரு 6 மணி நேர சினிமாவை போல் உள்ளது என்றும், சினிமாவில் மூத்த நடிகராக திரு கருணாநிதி அவர்களும், நடிகைகளாக அவருடைய மனைவிமார்களும், துணை நடிகர்களாக அவருடைய குடும்ப உறுப்பினர்களும், இதை இயக்கியவர் ப. சிதம்பரமும், துணை இயக்குநராக தயாநிதி மாறனும், இசை மற்றும் தயாரிப்பாளராக சோனியா இருந்தது போல் ஒரு சினிமா காட்சியை மக்கள் 6 மணி நேரம் இன்று பார்த்தது போல் இருந்தது என்று கருத்து வெளியிட்டிருக்கிறார்கள். திருப்பூரில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கட்சி தொண்டர்களிடம் பேசுகையில், கருணாநிதியின் உண்ணாவிரத போராட்டம் கபட நாடகம் என்று திருப்பூரில் கூறியதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ அவர்கள் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், கருணாநிதியின் உண்ணாவிரத போராட்டம் ஒரு உச்சகட்ட நாடகம் என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இலங்கை அரசு தமிழக முதல்வர் கருணாநிதியின் உண்ணாவிரதத்திற்கு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுத்து இருக்கிறது என்றே கூறலாம். போர் நிறுத்தம் செய்யப்படுவதற்கான வெளியான தகவல்களும் இலங்கை அரசு மறுப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிடப்பட்ட அறிவிப்பு ஊடகங்களால் திரித்து கூறப்பட்டுள்ளதாக இலங்கை அரசு தெரிவித்துள்ளதால் தமிழக திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அதன் தலைவர் கருணாநிதி அவர்கள் அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பெரியார் திராவிட கழக தலைவர் கொளத்தூர் மணியை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தது செல்லாது என்று சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியுள்ளதால் தமிழக அரசு தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட அனைவரும் வழக்கும் ஒரு பொய் வழக்காக தமிழக அரசு செய்திருப்பது வெட்ட வெளிச்சமாகி இருப்பதால் தமிழக மக்கள் இந்த அரசு மீது அதிர்ச்சி அடைந்திருப்பதாக தமிழக முழுவதிலிருந்தும் தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் ஈழ நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று தமிழகத்தில் போராடிய சுதந்திர போராட்ட வீரர் இயக்குனர் சீமான் அவர்கள் இன்று புதுச்சேரி சிறையிலிருந்து விடுதலை ஆனதாக புதுச்சேரியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. பாராளுமன்ற தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுக்கு ஸ்டார் சின்னம் ஒதுக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளதால் அக்கட்சி தொண்டர்கள் பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்ந்து இருப்பதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. தமிழகம் மற்றும் புதுவையில் உள்ள 40 தொகுதிகளுக்கு 824 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள் என்றும், முக்கிய கட்சிகளின் வேட்பாளர்கள் அனைவருடைய மனுக்களையும் ஏற்றுக்கொண்டு விட்டதாகவே சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. 2002ஆம் ஆண்டு குஜராத் கலவரத்தில் முதல்வர் நரேந்திர மோடியின் பங்கு குறித்து விசாரிக்க உச்ச நீதிமன்றம் திடீரென்று உத்தரவிட்டுள்ளதால் டெல்லியிலும் குஜராத்திலும் பரபரப்பு ஏற்படுத்தியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலத்தில் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தியும், திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் திருமதி மம்தா பானர்ஜி அவர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது மேற்கு வங்கத்தில் ஆட்சி செய்யும் இடதுசாரி முன்னணி அரசு சர்வாதிகார ஆட்சி நடத்தி வருவதாகவும், சிறுபான்மையினரையும் ஏழைகளையும் மேம்படுத்த தவறி விட்டதாகவும் காங்கிரஸ் கட்சி தலைவர் சோனியா காந்தி குறை கூறியுள்ளதாகவும், அவருடன் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி மம்தா பானர்ஜி உடன் இருந்ததாக கல்கட்டாவில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
சென்னை 11வது சிபிஐ கோர்ட் இன்று வெளியிட்டுள்ள ஒரு தீர்ப்பில் இந்தியன் வங்கியின் முன்னாள் தலைவர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு 14 ஆண்டுகள் ஜெயில் தண்டனை விதித்திருப்பதாகவும் சட்டத்துக்கு புறம்பாக கடன் வழங்கியது தொடர்பாக இவர் மீது 1993ஆம் ஆண்டு வழக்கு தொடரப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இந்திய ஜனாதிபதி திருமதி பிரதிபா பட்டேல் அவர்கள் போலந்து நாட்டில் சுற்றுப்பயணத்தின் போது 2ஆம் உலகப் போரில் உயிர் நீத்தவர்களுக்கு அங்குள்ள சமாதியில் அஞ்சலி செலுத்தியதாக போலந்திலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தாலிபான்களின் அமைதி பேரவை கூட்டம் ஒன்று பாகிஸ்தானில் ஆப்கானிஸ்தான் எல்லையோரத்தில் நடைபெற்றதாகவும் அப்போது பேசிய தாலிபான் தலைவர்கள் பாகிஸ்தானுடன் அமைதி பேச்சுவார்த்தை என்பது ஒரு பயனற்ற சொல் என்றும் பாகிஸ்தான் எப்பொழுதும் அமெரிக்காவின் கைகூலியாகவே செயல்படும் என்பதால் அமைதி பேச்சுவார்த்தை என்பது முற்றிலும் நிறைவேறாத ஒன்று என்று கூறியதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அல் கொய்தா தலைவர் ஒசாமா பின் லேடன் உயிருடன் இல்லை என்பது உளவுப் பிரிவு தகவல்களை வைத்து அனுமானிக்க முடிகிறது என்றும் பின் லேடன் உயிருடன் இருக்கிறார் என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை என்று பாகிஸ்தான் அதிபர் ஆசிப் அலி சர்தாரி இஸ்லாமாபாத் தெரிவித்ததாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமெரிக்க நாடான மெக்சிகோவில் பன்றி காய்ச்சல் நோயால் இதுவரை 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்திருப்பதாகவும் இந்த நோய் அருகிலுள்ள நாடான அமெரிக்கா, கனடா மற்றும் விமானங்கள் மூலம் ஐரோப்பிய நாடுகளுக்கும் பரவி வருவதால் உலக சுகாதார அதிகாரிகள் அதிர்ச்சியடைந்து இதனை தடுப்பதற்கான வழிமுறைகளை தீவிரப்படுத்தி வருவதாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. உலகில் நம்பர் 1 கார் உற்பத்தி நிறுவனமான ஜெனரல் மோட்டார்ஸ் என்றழைக்கப்படும் GM கம்பெனி அமெரிக்காவில் உள்ள தனது தொழிற்சாலைகளில் பணியாற்றும் 21,000 பேரை வேலையிலிருந்து நீக்கம் செய்ய இருப்பதாக ஒரு அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்தியாவில் உள்ள IT நிறுவனங்களில் அடுத்த 6 மாதத்தில் 1,00,000 பேரை வேலையிலிருந்து நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை இந்திய சாப்ட்வேர் நிறுவனங்கள் மேற்கொண்டு வருவதாக அடுத்த அதிர்ச்சி தகவல் வந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை 27 ஏப்ரல் 2009 பிற்பகல் 3 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.